ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஸ்காட்லாந்து தமிழ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். இன்னையோட vlog வந்துட்டு ரித்துக்குட்டிக்கு என்னோட பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அவள் ஸ்கூலுக்கு தான் இன்றைக்கி நம்ம மார்னிங் கூட்டிகிட்டு போக போகிறோம். போகிற வழியில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதை ஒரு வீடியோவாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, பாப்பாவுக்கு இன்னும் ஸ்கூல் கிடைக்கல அப்படின்னு. இங்கே வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு 3rd டேவே வந்து ரித்துக்கு வந்து ஸ்கூல் அட்மிஷன் ஓகே ஆகிடுச்சு. நான் ஒரு 5 ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். பிளேசிங் ரிக்வெஸ்ட் வந்து 5 ஸ்கூல்ஸ்க்கு நம்ம கொடுத்துருந்தேன். நம்ம எனி 5 ஸ்கூல் நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் கேட்ச்மெண்ட் ஏரியாக்குள்ளே. நான் ஃபஸ்ட்டு 3 ஸ்கூல் தான் வந்து என்னோட ஆப்ஷனாக இருந்தது. அதுக்குள்ளே கிடச்சா வந்து நல்லாயிருக்குமே அப்படின்னு என்னோட ஃபஸ்ட்டு ஆப்ஷனே வந்து ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 ஸ்கூல்ஸுமே வந்துட்டு பிளேசிங் ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஸ்கூல்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதுலேருந்து நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் எந்த ஸ்கூல் பெஸ்ட்டாக வேணும்னு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதுலேயே வந்து ஓகே ஆகிடுச்சு. வந்து 3rd டேவே வந்து அவளுக்கு ஸ்கூல் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அவளுக்கு ஸ்கூலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். யூஸ்வலாகவே யூகேயில் வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பழைய ஸ்கூலுக்கே வந்து அனுப்பணுன்ற அவசியம் இல்லைங்க. ஏன்னா அது கேட்ச்மெண்ட் ஏரியாவுக்கு உள்ளே வந்ததுன்னா ஓகே. இங்கே வந்து ஸ்கூல் பஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடையாது. பிக்கப் ட்ராப் ஒன்று பேரண்ட்ஸ் வந்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி குழந்தைங்க வந்து வாக்கபிளில் போகிறத தான் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் கேட்ச்மெண்ட் ஏரியான்னு ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே எல்லா ஸ்கூல்லையுமே இந்த மாதிரி ஜங்ஷன் இடத்துல வந்து இவங்களை வந்து நிறுத்தியிருப்பாங்க குழந்தைங்களை வந்து கிராஸ் பண்ணி விட்டுறதுக்காக. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாகவும் நடந்தும் வருவாங்க பேரண்ட்ஸ் இல்லாமல். அதனால இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வருவாங்க. பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வாக்கபிளில் தான் இருப்பாங்க. ஃபைனலி இங்கே வீடு மாறினோடனே ஸ்கூலும் கிடச்சிச்சிங்க. ரித்துக்கு மலை மேலே போகணும், பெரிய பெரிய காடு தாண்டி மலை தாண்டி ரித்து வந்து ஸ்கூலுக்கு போகிறோம். -4 டிகிரி இன்னைக்கு. முன்னாடி வர வண்டியெல்லாம் எதுவுமே தெரியவே இல்லை. ஸ்கூல்ஸ் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு கிடச்சிடும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து உள்ள அந்த பிளேஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம ஊர்லலாம் இருக்க மாதிரி நான் என்னோட பாப்பாவை ஸ்கூலில் படிக்க வைக்கும் போதெல்லாம் 40 to 50 வரைக்கும்லாம் இருப்பாங்க ஒரு கிளாஸோட ஸ்ட்ரென்த்து. இங்கே அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப மினிமலாக தான் வச்சுருப்பாங்க. அதனால வந்து பிளேசிங் ரிக்வெஸ்ட் வந்து இமீடியட்டாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே இருக்க ஸ்கூல்ஸ் வந்துட்டு நர்சரி, பிரைமரி, செகண்டரின்னு 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. இப்போ என்னோட பாப்பா வந்துட்டு பிரைமரியில் 5 இயர்ஸ்லேருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் பிரைமரி படிப்பாங்க. 12 இயர்ஸ்லேருந்து 18க்குள்ளே வந்து செகண்டரி முடிச்சிருவாங்க. இங்கே பிரைமரி முடிக்கிற வரைக்குமே குழந்தைங்களுக்கு எந்த எக்ஸாம்ஸுமே இருக்காதுங்க. செகண்டரி லெவலுக்கு போகும்போது தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஸ்கூல்ஸுக்கு ஃபீஸஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம கட்ட டேக்ஸஸ்லேருந்தே அதெல்லாமே போயிடும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து கவுன்சில்ஸ் தான் இங்கே வந்து ஸ்கூல்ஸ் அண்டர்டேக் பண்ணுவாங்க. இங்கே யாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்குலாம் அந்தளவுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட பட்ஜெட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இங்கே எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து டெக்கரேஷன்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. இதாங்க பாப்பாவோட ஸ்கூல் கேட்டு. கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால நான் வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்கலை. பாப்பாவை ட்ரா பண்ணியாச்சு. நம்ம அப்படியே ஒரு வாக் ஒன்று போகலாம். நான் வழியில் என்னென்ன இருக்கலாம் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த டெம்பரேச்சருக்கு ஸ்னோவே வந்துட்டாலும் நல்லா இருக்குங்க. இது ஸ்னோ இல்லாமல் இன்னும் வந்து ஃப்ரீஸ் ஆகும்போது இங்கே பாருங்கள் காரெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுச்சு, வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாகவே ஃப்ரோசன் ஆகிடும். ரோடு எல்லாமே வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நடக்கிறதுலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக ஐஸ். இது எல்லாமே கால் வச்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் வேறு ரெகுலர் ஷூ போட்டுட்டேன். இந்த மாதிரி டைம்லலாம் வந்து பூட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இங்கே. அதனால தான் இங்கே வின்டருக்கு ஒரு காஸ்டியூம் போடணும், சம்மருக்கு ஒரு காஸ்டியூம் போடணும், ஷூஸ் எல்லாமே அதே மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஐஸ் வழுக்குது. எங்க கால் வச்சாலும் வழுக்குது. ரியல் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சிருக்காங்க. நிஜமாவே இவங்களோட லைஃப் ரொம்ப கஷ்டம் தாங்க.
நம்மலாம் சும்மா ஸ்கூலுக்கு போக சொன்னாலே போக மாட்டோம். இவ்வளோ குளிரில் ஸ்கூலுக்கு போகணும். இன்னொரு சூப்பரான vlogல உங்களை நெக்ஸ்ட் நான் மீட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.